ஹே கைஸ், எப்படி எக்ஸாம் ஒன் டேல படித்து கிளியர் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதே வந்து நான் ஒரு 4 ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த ஒரு 4 ஸ்டெப்பை ஒன் டேல ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களால் ஈஸியாகவே அந்த சப்ஜெக்ட் கிளியர் பண்ண முடியும். ஸோ இது வந்து நான் ப்ரிஃபர் பண்ணி நான் யூஸ் பண்ணுற ட்ரிக் தான் சொல்ல போகிறேன். ஸோ இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டெப் 1 என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு சிலபஸ்ன்றது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சிலபஸை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சு அந்த சிலபஸை மட்டும் ஃபஸ்ட்டு கிளியராக பூரா மெமரி பண்ணிடுங்க. ஸ்டெப் 1 முடிஞ்சிடும். ஸோ இது வந்து 2 to 3 ஹவர்ஸ்லேயே நீங்கள் முடிச்சிருவீங்க. ஸோ ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, ரீட் பண்ணணும். என்னன்னா மெமரி பண்ணக்கூடாது. ஓவரால் ஒரு நியூஸ் ரீட் எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங் டு ஹெண்ட் வட்டியுமே ஒரு டைம் ஒன்ஸ் மொத்தமாகவே ரீட் பண்ணி முடிச்சிருங்க. உங்கள் ரீடிங் ஸ்பீடை பொறுத்து ஒரு 4 to 5 ஹவர்ஸில் நீங்கள் மொத்த சப்ஜெக்டில் இருக்கிற எல்லாத்தையுமே ரீட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் 3 என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா டாபிக்ஸுமே நீங்கள் ஆல்ரெடி சிலபஸில் மெமரி பண்ணனா அந்த டாபிக்ஸை எடுத்து வச்சு அதில் இருக்கிற ஹெட்டிங்ஸை மட்டுமே நீங்கள் ஒரு நோட் பென் எடுத்து எல்லா டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஹெட்டிங்ஸை மட்டுமே நீங்கள் லைன் பை லைனாக எழுதிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த ஹெட்டிங்ஸ் கீழே ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி மட்டும் ஒரு லைன் எழுதிக்கோங்க. ஒரு ஹெட்டிங் கீழே உங்களுக்கு கண்டென்ட் நரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டெப் 4 என்னன்னா, அதுக்கு முன்னாடி இவ்வளோ பண்ணி முடிச்சதுக்கே உங்களுக்கு ஒரு 8 to 9 ஹவர்ஸ் பக்கம் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒரு டீப் ஸ்லீப் போயிடுங்க. ஸோ ஒரு டீப் ஸ்லீப்னா ஒரு 8 ஹவர்ஸ் நீங்கள் நல்லா தூங்குங்க. தூங்கி முடிச்சிட்ட அப்புறமே எக்ஸாமுக்கு முன்ன நாள் இருக்கும்போது ஒரு அரௌண்டு இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஸ்டெப் 4 பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஒரு டாபிக்ஸ் போட்டு அதை கீழே ஹெட்டிங்ஸை நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்களே, ஸோ அந்த ஹெட்டிங்ஸை மட்டுமே இன்னொரு டைம் ஒரு படிச்சுட்டு போயிடுங்க. ஸோ எக்ஸாமுக்கு போகும்போது அங்கே கொஷினை பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஹெட்டிங்ஸ் ஞாபகம் வந்துடும். ஹெட்டிங்ஸ் ஞாபகம் வந்தாலே அந்த ஹெட்டிங்கை வச்சு நீங்கள் உங்களால் ஈஸியாகவே அந்த கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களால் ஈஸியாக நரேட் பண்ண முடியும் ஆன்சர்ஸை. ஸோ இப்படி பண்ணி பாருங்கள், உங்களால் ஈஸியாகவே சப்ஜெக்ட்ஸை கிளியர் பண்ண முடியும். எவ்வளோ டஃப்பான சப்ஜெக்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு நாள்லேயே கிளியர் பண்ண முடியும். ஸோ அடிஷ்னலாக நிறைய கெமிஸ்ட்ரி குரூப்ஸ் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இது கொஞ்சம் செட் ஆகுமான்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா, முடிஞ்சவங்களும் யாருக்காச்சும் கால் பண்ணி எக்ஸாமுக்கு முன்ன நாள் ஒரு 2-3 நாள் முன்ன நாளே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ யாருக்காச்சும் கால் பண்ணி அவங்க அந்த கொஷின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்களேன்னா ஸோ அது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். மற்ற சப்ஜெக்டெல்லாம் நான் சொன்ன ஸ்டெப்பை மட்டுமே யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன் டேல ஈஸியாக கிளியர் பண்ணலாம்.